தமிழக அரசின் 41 துறைகளின் கீழ் தற்போது 15,000த்திற்கும் மேற்பட்ட அரசு வாகனங்கள் பயன்பாட்டில் உள்ளன. இதில் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளுக்கு பொதுத்துறை மூலமாக ஆடம்பர வாகனங்கள் அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன. சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட தணிக்கை மற்றும் ரகசிய விசாரணைகளில் பல மூத்த IAS மற்றும் துறை தலைமை அதிகாரிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாகனங்களை தாண்டி துறை சார்ந்த கூடுதல் வாகனங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தி வந்தது தெரியவந்துள்ளது. சில அதிகாரிகள் தங்களது அலுவலகம், சொந்த வீடு மற்றும் உதவியாளர்களின் பயன்பாட்டிற்காக ஒரே நேரத்தில் 4 வாகனங்கள் வரை தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் எரிபொருள் படிகளிலும் மிகப்பெரிய அளவில் நிதி முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. ஓடாத வாகனங்கள், பழுது அடைந்துள்ள பணிமனையில் கிடக்கும் வாகனங்கள் மற்றும் பதிவேட்டில் மட்டுமே உள்ள வாகனங்களின் பெயரிலும் போலி கணக்கு காட்டப்பட்டு லட்சக்கணக்கில் அரசு பணம் சுருட்டப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழக அரசு தனது வாகனங்களுக்கு எரிபொருளுக்காக மட்டும் மாதந்தோறும் சுமார் ரூபாய் 25 கோடியை செலவிட்டு வருகிறது. இந்த முறைகேடுகளை தொடர்ந்து அரசு வாகன பயன்பாட்டிற்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்து தமிழக அரசு அரசாணையை பிறப்பித்துள்ளது. IAS அதிகாரிகள் பொதுத்துறை மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒரே ஒரு சொகுசு வாகனத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும், அலுவலகங்கள், வீடுகள் அல்லது உதவியாளர்களிடம் முடக்கி வைக்கப்பட்டுள்ள கூடுதல் துறை சார்ந்த வாகனங்களை உடனடியாக துறை தலைமை அலுவலகங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை தொடர்ந்து சென்னை மாநகரின் பல்வேறு அரசு வளாகங்களில் அதிகாரிகள் தங்களது கூடுதல் வாகனங்களை வரிசையாக ஒப்படைக்க தொடங்கியுள்ளனர். சேப்பாக்கம், நந்தனம், சைதாப்பேட்டை, MRC நகர், தரமணி மற்றும் கிண்டி ஆகிய மிக முக்கிய அரசு வளாகங்களில் கூடுதல் வாகனங்கள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளது. இந்த கட்டுப்பாடு IAS அதிகாரிகளோடு மட்டும் முடிந்துவிடவில்லை. IAS அல்லாத பிற துறை உயர் அதிகாரிகளும் தங்களின் கட்டுப்பாட்டில் எத்தனை அரசு வாகனங்கள் உள்ளன என்பது குறித்த முழுமையான அறிக்கையை உடனடியாக தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சி நிர்வாகம், நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆகிய முக்கிய துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகள் பலர் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களை சொந்த பயன்பாட்டில் வைத்திருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.